அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி இப்போ 4-5 பேர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் உழைத்த தொண்டர்களுக்கெல்லாம் அங்கே மதிப்பு இல்லை. அவங்க சொல்கிற எதையுமே ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்குறதே இல்லை. நான் சொல்கிறத கேட்டுட்டு கட்சியில் இருந்தால் இல்லாட்டி வெளியே போயா அப்படின்ட்டு ஒருமையில் பேசி எல்லாரையும் அனுப்புகிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலையும் இப்போ அங்கங்கே உள்ள மாவட்ட நிர்வாகிகள் புடக்கிக்கிட்டு வெளியே வர்றாங்க, கட்சியை விட்டு வெளியே போகிறேங்கிறாங்க. அந்த நாம் தமிழர் கட்சி விளையிட்டே இருக்கிறேன்ற செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இது இயற்கையாக நடக்குதா இல்லை வேறு யாராச்சும் இதை செட் பண்ணி செய்கிறாங்களா? இப்போ இந்த விஜய் அரசியல் கட்சி திறந்த பிறகு இப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து அங்கங்கே நடக்கக்கூடிய அந்த சண்டையெல்லாம் உண்மையான சண்டை தானா இல்லை வேறு யாராவது தூண்டி இதை செய்கிறாங்களா அப்படிங்கிற பலதரப்பட்ட செய்திகள் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள்ட்ட பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நெல்லையில் நடந்திருக்குது. அந்த நெல்லையில் நடந்த நிகழ்ச்சி எதிர்பார்க்காத நிகழ்ச்சி இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் நடக்கிற மாதிரி தான் நெல்லையிலையும் நடந்திருக்குது. அந்த நெல்லையில் நடந்ததில் முக்கியமான ஒரு கட்சி நிர்வாகி அந்த ஒரு வேட்பாளருக்கு 6 தொகுதிக்கு பவர் ஏஜெண்டா, சத்யாங்கிற வேட்பாளருக்கு பவர் ஏஜெண்டா இருந்த அவர் வேதனையாக சொல்கிற ஒரு செய்தி இப்போ நம்ம கேட்போம். பவர் ஏஜெண்ட் அப்போ 6 தொகுதிக்கு பயணிச்சிருக்காப்புல வேட்பாளர் கூட. அப்போ 6 தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு சில கருத்துக்களை அண்ணன்ட்ட முன்வைக்கலான்னு சொல்லி அவர் எந்திரிக்கிறாப்புல எந்திரிச்சு நின்று அண்ணே இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குண்ணே நான் பேசணும்னு அவர் இல்லைடா நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நான் பேச தான் வந்திருக்கேன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்போ அண்ணன் மாவட்ட கலந்தாய் கூட்டம் தானே, இப்போ எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஏன்னா நீ ஜாதி ரீதியாக இப்படி கட்சிக்காக உழைச்சவங்களெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத, நீ ஒன்றும் கருத்து சொல்லக்கூடாது, நீ ஜாதியை பற்றி பேசுகிற, அதை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசுகிற, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்குறாருந்தா கேரு, இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு ஒருமையில் பேசின உடனே பேச எந்திரிச்ச அந்த நபர் அடடா நான் என்னங்க இந்த சத்யாவுக்கு நான் பவர் ஏஜென்ட்டு 6 சட்டமன்ற தொகுதியிலேயே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கிட்டத்தட்ட 87,000 வாக்கு வாங்குறதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன். கட்சியை பற்றி ஒரு கருத்து சொல்ல எந்திரிக்கிறப்ப எதையுமே பேச விடாமல் என்ன வெளியே போன்னு சொல்கிறீங்களே, அவன் போயா வெளியே அப்படின்றாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் அடிக்க ஒடியாந்தாராம். யார் அவர் சொல்கிறாரு, அடிக்க ஒடியாந்தாள் யார்? சாட்டை துறைமுருகன். அவர் எங்களை அடிக்க வர்றாருங்க. இப்போ ஒருங்கிணைப்பாளர் திட்டுறாரு, சாட்டை துறைமுருகன் அடிக்க வர்றாரு. அப்போ நாங்கள் 10 வருஷம் இந்த கட்சிக்கு உழைச்சதுக்கு எங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கதறிக்கிட்டே வெளியே போகிறாரு. அவர் போன உடனே வேறு ஒரு சில அந்த நிர்வாகிகள்லாம் எந்திரிக்கிறாங்க. ஏங்க இது கலந்தாய்வு கூட்டம் தானேங்க, நீங்கள் சட்டமன்ற தொகுதி கலந்தாய்வு கூட்டம்னு வச்சுருக்கிறீங்க, அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப பேச வாய்ப்பு கொடுக்காம இப்படி நீங்கள் ஒருமையில் பேசி அவர் அனுப்புகிறீங்க, அவர் அடிக்க போகிறாரு, இது என்னங்க நியாயம், நீங்களும் போகிறாருந்தா போங்கயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவ்வளோ பெரிய கலட்டா எங்கே நடந்திருக்கு? பாளையங்கோட்டையில் கேடிசி நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தில் தான் நடந்திருக்குது. இது பாளையங்கோட்டை நெல்லையில் மட்டுமா நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இந்த மாதிரி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் சீமான் அண்ணன் ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அவரோடு சேர்ந்துக்கிட்டு இந்த சாட்டை துறைமுருகன் மாதிரி இருக்கிற 2-3 ஆளுங்க தான் கம்ப்ளீட்டாக அவரை கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 4-5 பேர் கைக்குள்ளே சிக்கிட்டார் சீமானு, அதனால் கட்சி என்னாச்சு உருப்படாமல் போச்சு, இளைஞர்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க, ஆக நம்ம பட்ட கஷ்டம்லாம் போச்சே, நம்மளுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லைன்னு சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு எல்லாருமே வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியேறாங்களே இல்லையே, வெளியேற மாதிரியே இவரே நீ வெளியே போட்டு எல்லாரையும் துரத்துறாரு. இது எப்படிங்க ஒரு மரியாதை? ஒரு கட்சிக்கு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்காக உழைச்சவன் 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சவங்க உள்ளே கருத்து சொல்லலான்னு எந்திரிக்கிறவ உட்காரு அப்படின்னு மிரட்டுறாரு. இது ஏன் கட்சி, நான் வளர்த்த கட்சிங்கிறாரு. இவர் மட்டுமா எல்லாம் செஞ்சார்? நாங்களில் செவரொட்டி வச்சுட்டோம், கொடி பிடிச்சோம், தோரணம் கட்டினோம், எங்கள் சொந்த காசுகளை போட்டு கூட்டங்களை நடத்தினோம், எல்லாம் செஞ்சுறதுக்கு நாங்கள் கடைசியில் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எல்லாம் பண்ணுறீங்களேங்கிற வேதனையை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் உள்ள மிகப்பெரிய நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை திருமுருகன் போல ஆளுகளும் பேசி அவங்களை வெளியே தள்ளுறதோடு மட்டும் இல்லாமல் பவுன்சர்களை வச்சுட்டு நிர்வாகிகளை வெளியே தள்ளுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சொல்கிறாங்க. பவுன்சர்களை எதுக்கு வைப்பாங்க? மிக பிரம்மாண்டமான ஒரு வெளி திரள் கூட்டங்களுக்கு போகிறப்ப அந்த முக்கியமாக போகிற தலைவருக்கு ஒரு பாதுகாப்பாக இப்போ அந்த பவுன்சர் போவாங்க.
இது கட்சிக்குள்ளே ஒரு மண்டபத்தில் ஒரு 300-400 பேர் கூடுறது எல்லாமே கட்சிக்காரனுக்கு இருக்கிறப்ப அங்கே வந்து பவுன்சரை வச்சு கட்சிக்காரனே நிர்வாகிகளே வெளியே துரத்துனா இது என்ன கட்சியா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, முக்கியமான ஆளுகள் பூரா போயிட்டாங்கங்க. இப்போ சமீபத்தில் வந்து காளியம்மாள் பாருங்கள், சில நாட்களாக அந்த அம்மா ஆளே காணாமல் பார்த்தீங்களா, சைலண்டாக இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இல்லை விஜய் கட்சிக்கு கூட போகலாம். அப்போ விஜய் வந்து இளைஞர்கள் கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் இருக்குன்னா அதில் பாதி வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளைஞர்களுங்க. இந்த கட்சியோடைய போக்கு பிடிக்காம தான் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் யதார்த்தமாக விஜய் கட்சி திறந்துட்டார். எல்லாருமே அங்கே தாவி போகிறாங்க. இப்போ பாருங்கள் 8.22% வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன் பாரு அப்படின்ட்டு வீர ஆவேசமாக பேசுகிற சீமான் அண்ணன் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 2% ஓட்டு கூட வாங்க மாட்டாருங்க அப்படின்ட்டு சில அரசியல் நோக்கர்கள் பகிரங்கமாக தொலைக்காட்சியில் வந்து டிபேட்டில் பேசக்கூடிய செய்திலாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நாம் தமிழர் சீமான் மேலே இவ்வளோ வெறுப்பு எல்லாருக்கும் வர்றதுக்கு என்ன காரணம்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அரசியல் நிலைப்பாடு, நாட்டு நடப்பு, நல்லது கெட்டது, பொருளாதாரம், போக்குவரத்து, சுகாதாரம் இதை பற்றி பேசுகிறப்ப சீமான் அவர்கள் வந்து வாயை திறந்தாலும் ஜாதியை பற்றி தாங்க பேசுகிறாரு. சமத்துவங்கிறாரு, ஆனால் பேசுகிறது பூரா ஜாதி. அவர் பேச்சை கவனிங்க. ஒரு சிலர் சொல்கிறது, சில அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க, சீமான் ஒரு மைக்கை பிடிச்சி பேசுகிறாருன்னா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 25 சாதி பேராஜும் சொல்லி ஏதாச்சும் ஒரு கோர்ப்பாக பேசியிருப்பார். நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தோர், முத்திரையர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், குறவர், யாதவர், முஸ்லீமு, கிறிஸ்தவர், இப்படி இருக்கிற ஜாதியை பூரா சொல்கிறாரு. என்னங்க ஜாதின்னா என்ன, இது என்ன ஜாதி அரசியல்? நான் ஒன்றும் ஜாதியை பற்றி ஒன்றுமே பேசலாம், தமிழன்கிறாரு. அவர் பேச்சில் பூரா ஜாதி வன்மை தானங்க வருது. அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜாதிக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஆகா பிஜேபி வந்து நாங்கள் ஜாதி கட்சி, நாங்கள் 4 வர்ணங்களை உடைய கட்சி தான் அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆனால் இவரை நான் ஜாதிக்கு நான் பொருட்படுத்தலைன்னு சொல்லிட்டு இவர் தான் ஜாதியை கிளப்பிக்கிட்டு எல்லாரையும் பிரிவினையாக பேசுகிறாரு. இது தவிடு தள்ளுற மாதிரி இல்லை. அவர் பாஷையில் சொல்ல போனோம்னா ஒன்றுமே நடக்காது ராஜான்னு சொல்லுவார்ல, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைண்டு. 2026 என்ன 2200 இருந்தால் கூட வாய்ப்பில்லை ராஜா, நாம் தமிழர் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாம் தமிழருக்காக உழைச்ச தொண்டர்களை மனவேதனையோட வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொந்தமாக கொடுக்குறாங்களா இல்லாட்டி யாராச்சும் தூண்டி விட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி காணொலி பேசிக்கிட்டு இருக்க நமக்கு வருது. பார்த்தீங்களா, இப்போ நாம் தமிழர் சைடில் என்ன சொல்லுவாங்க, போராளு போட்டுங்க, யாரோ 10 பேர் போகிறான் எல்லாருமா போகிறாங்கங்கிறாங்க. ஆனால் ஊருக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு 40-50 பேரில் 30 பேர் போன மாதிரி செய்தி வர்றப்ப இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் பலரும் நினைக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து இதை வந்து நல்லா ரசிக்கிறாரு. அப்போ அவருடைய கட்சி தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அப்பா நீங்கள் யாரைங்க திட்டியோ தாழ்த்தியோ பேசாதீங்க, அவங்களாவே அடிச்சுக்கிட்டு அவங்களாவே ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு கதையை முடிச்சுக்கிறாங்க, அங்கே அடிக்க எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படிங்கிற ஒரு தெம்போட விஜய் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அதிமுகவும் திமுகவும் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்காங்க. அப்பாடா, இந்த இளைஞர்களுடைய எதிர்ப்பு நம்மளுக்கு இல்லாமல் போச்சு, இவங்க நம்மளுக்கு ஓட்டு போட போகிறதும் இல்லை, நம்மளை இனிமேல் எதிர்த்தும் பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிற நிம்மதி பேர் மூச்சு விட்டுருக்காங்க. குறிப்பாக இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பூரா அப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு எந்த வழியிலையும் வெளியில் விடாத அளவுக்கு ஒரு சேகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிறாரு. இதே நிலைமை நீடிச்சுன்னா அவர் அந்த கட்சி கூட்டத்தில் சொன்ன மாதிரி 200 தொகுதிகளை சர்வசாதாரணமாக தாண்டி பெற்றதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவலை தான் இது எல்லாரும் சொல்கிறாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் நடப்புகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.